சிலர் கடன் எடுப்பார்கள், நாளைக்கு தாரே நாளைக்கு தாரே நாளைக்கு தாரே, 10 வருடங்கள் 15 வருடங்கள். ஆனா அவருடைய வளமையான செயல்பாடு நடந்துடியும். ரமலான்ல கஞ்சி கொடுப்பாரு, இஃப்தார் கொடுப்பாரு, ஆனா கடன் கேட்டா கொடுக்க மாட்டாரு. இந்த கஞ்சியும் இஃப்தாரும் நாளை முகத்திலே தூக்கி எறியப்படும். ஒரு அடியான் வெட்டப்பட்டு, அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டப்பட்டு ஷஹீதாக வெட்டப்படுகிற பொழுது பூமியில ஒரு சொட்டு ரத்தம் முழுவதற்கு முன்னால் அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்ல தைன், கடனை தவிர கடன் மன்னிக்கப்படாது. அவன் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானாலும் அவருடைய கடன் நிறைவேற்றப்படாத வரை அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஸாய் பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, கடனுடைய விஷயத்தை, கடன் நாங்க அடுத்தவங்களுக்கு கடனை எடுத்து போட்டு கொடுக்காம நீங்க ஹஜ் செஞ்சாலும் உம்ரா செஞ்சாலும் தொழுதாலும் இபாதத் செஞ்சாலும் ஊர்ல நல்ல பேர் எடுத்தாலும் எந்த பெரிய பட்டம் எடுத்தாலும் ஆலிமாக உலமாவாக பெரிய அறிஞனாக அல்லாமாவாக ஹாஜி எவ்வளவு பெரிய பட்டம் இருந்தாலும் சரி, அடையாளத்துக்கு சொல்றேன், இந்த பட்டங்கள் எல்லாம் பெரிய ஹாஜின்னு சொல்லுவாங்க, பெரிய அல்லாமான்னு சொல்லுவாங்க, பெரிய இமாம்னு சொல்லுவாங்க, ஆனா பொருளாதாரத்துல ஜீரோ. சிலர் என்ன செய்வாங்க, கடன் எடுத்து போட்டு நான் அல்லாஹ்வுடைய பாதையில போறேன்னு போறாங்க. இது நரகத்தினுடைய பாதை. அன்புக்குரிய சகோதரர்களே, கடன் அது நீங்கள் அடியானோடு சம்பந்தப்பட்டது. கடன் எடுத்து ஏமாத்தி விட்டு நீங்க எங்க போனாலும், ஹஜ்ஜுக்கு போனாலும் உம்ராவுக்கு போனாலும் அது நீங்கள் செல்லுகிற பாதை ஹராமான பாதை. அடுத்தவனுடைய 1 ரூபாய் பணத்தை ஏமாத்தி விட முடியாது, கடனாக இருந்தாலும் சரி வட்டியாக இருந்தாலும் சரி. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று கடன் சர்வ சாதாரணம்.